எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இதை தான் ஷார்ட்டாக இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இடிஎஃப் கூட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் தான், லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகுற மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த இடிஎஃப்ஸ் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகும். லைக் நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி என்எஸ்சி பிஎஸ்சியில் இருந்து வாங்குறோமோ அப்படியே இடிஎஃப்ஸையும் வாங்கிக்கலாம். இடிஎஃப்ஸில் கூட அண்டர்லையிங் அசட் கிளாஸஸ் இருக்கும். அது ஸ்டாக்ஸாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், கமோடிட்டிஸ் லைக் கோல்ட் சில்வராக கூட இருக்கலாம். இது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் பேஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இடிஎஃப்ஸும் இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎஃப்ஸ் மாதிரி என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது. ஏஎம்சின்னு சொல்லக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட தான் வாங்க முடியும். இடிஎஃப்ஸ் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகிறதால ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் மாதிரி இடிஎஃப்ஸில் கூட டெலிவரி அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்சர்வ் பண்ணுனா இந்த இடிஎஃப் ஸ்டாக்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் இதுலேயும் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் எப்படி போர்ட்ஃபோலியோ இருக்குமோ அதே மாதிரி இந்த இடிஎஃப்க்கும் போர்ட்ஃபோலியோ இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு எக்ஸாம்பிளோட இதை புரிஞ்சுப்போம். மார்க்கெட்டில் இருக்க நிஃப்டி 50 இண்டெக்ஸை எடுத்துப்போம். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனி எதுவோ அதெல்லாம் சேர்ந்தது தான் இண்டெக்ஸ். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 இடிஎஃப்ஸும் இருக்குது. இது ரெண்டுமே நிஃப்டி 50 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணால் இடிஎஃப்ஸும் பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணும். நிஃப்டி 50 நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணால் இடிஎஃப்பும் நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணால் கூட மேஜர் டிஃப்ரென்சஸ் எங்கே வரும்னா, நிஃப்டி 50 லைவ்ல எவ்வளோ வொலட்டைலாக மூவ் ஆகுதோ அதே மாதிரி இடிஎஃப்ஸும் லைவ் மார்க்கெட் ஹார்ஸில் மூவ் ஆகும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைவ்ல மூவ் ஆகாது. ஒரு நாளோட க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு மட்டும்தான் மூவ் ஆகும்.